பிரைஸ் தி லார்ட். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவர் என்று பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். இவருடைய சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம்? ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் இதை கேட்கிற ஜனங்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 20வது வசனம். இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை. இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழுகிறது, கர்த்தருக்காக ஜீவிக்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொல்கிறார். நாமும் கூட அவ்விதமாக பாடுகளை தெரிந்து கொண்டு சிலுவையின் அடிச்சுவடுகளிலே நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலே குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக நாம் நம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, வேற ஒன்றும் கிடையாது. அவர் எந்த தீவிரவாதமோ அல்லது வேறு எந்த காரியமோ இன்னொருவரை திருடவோ கொலை முயற்சி பண்ணவோ ஒன்றும் செய்யவில்லை. இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காக சங்கிலியினால கட்டப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். தீமோத்தேயு முதல் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கையை குறித்து. அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையானது. அந்த நம்பிக்கை மகா மேன்மையானது. தேவ பக்தியின் ரகசியத்தை குறித்து யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே அது மகா மேன்மையானது என்று பார்க்கிறோம். முதலாவதாக தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆவியிலே நீதி உள்ளவர் என்று அவர் விளங்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக தேவ தூதர்களாலே காணப்பட்டார். நான்காவதாக புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். ஐந்தாவதாக உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார். ஆறாவதாக மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் தேவ பக்திக்குரிய இரகசியம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களாலே காணப்பட்டார், புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிடாதபடி இதை பாதுகாத்து எந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, நாங்கள் துதிக்கிறோம். உம்மை கொடுத்ததான விசுவாசத்திற்காக, உம்மை குறித்த நம்பிக்கைக்காக ஆதி காலம் முதல் பரிசுத்தவான்களும் பக்தர்களும் எவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, பவுல் கூட எவ்வளவு பெரிய விலையை கொடுத்திருக்கிறார். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகித்தவர்கள், நிந்தைகளை சகித்தவர்கள் ஏராளம் ஏராளம் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட எங்களது நாட்டில் பல பாகங்களில், குறிப்பாக வட இந்தியாவில் தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவோ ஒடுக்கப்படுகிறார்கள். மிஷனரிகள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என்ற நிலைமையில பல விதங்களில் ஒடுக்கப்படுகிறார்கள். கிராமங்களை விட்டு துரத்தப்படுகிறார்கள். கிராமங்களில் தண்ணீர் கூட எடுத்து குடிக்க விடாதபடி தடுக்கப்படுகிறார்கள். கிராமங்களை வசிப்பதற்கு கூட அவர்களுக்கு இடங்கொடாமல் துரத்தி விடுகிறார்கள். இதெல்லாம் கிறிஸ்துவின் குறித்த நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்காக எதையும் சகிக்க நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்க கிருபையால் தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த நாளும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.